சாமி, விருச்சிக ராசி பிறப்பின் ரகசியம். பிறருக்காக புண்ணியத்தை மட்டுமே செய்து வீண் படியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களே, அவன் எதில் டவுன் ஆவானா காதல், அன்பு, பாசம், பணம், உறவு, இதுல தான் ஏமாந்துருவான். ஒரு சைடு இல்ல 8 திக்கிலையும் அடி வாங்கின ஒரு ஆள் விருச்சிகம் தான். மனரீதியா டவுன் ஆவான், சந்தோஷத்தின் உச்சத்தில் இருப்பான். மறுநாள் போய் பார்த்தா இறைவனால மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். எந்த ஒரு மனிதராலும் விருச்சிகத்தை காப்பாற்ற முடியாது. விருச்சிக ராசிக்காரங்க ஏன் சொல்லுவோம் மன அழுத்தத்திலே இருக்காங்களே, என்ன காரணம்? ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்லுங்க சாமி. சுகமே சொல்லுங்க சார். சாமி, விருச்சிக ராசி பிறப்பின் ரகசியம். விருச்சிக ராசியை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி, சரி சகுனம் ஒரு எதனா சொல்லும், நிமிர்த்தம் எதனா சொல்லுமாச்சுன்னு பார்த்தா, அப்புறம் வைத்தியநாத சுவாமியை பற்றி பேசலாம், வைத்தீஸ்வரன் கோயிலை பற்றி பேசுவோம், முத்துக்குமார சுவாமியை பற்றி பேசுவோம்னு நினச்சா டக்குன்னு வைத்தியநாத சுவாமி ஃபோன் எடுக்கலை. சுவாமி கொஞ்சம் பிஸி, வைத்தியநாத சுவாமி ஐயா. அப்போ இயற்கை என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை இப்போ நீ வைத்தியநாத சுவாமியை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லுது. நம்மளுக்கு எடுத்தால் தான் சைன் ஓகே, எடுக்கலைன்னும் போது சரி ஐயா வைத்தியநாத சுவாமி ஐயா ஃபோன் எடுக்கலையே, அவர் எடுத்திருந்தா அதை பற்றி பேசியிருப்போமே. ஏன்னா வேற கேள்விக்காக நான் அவருக்கு ஃபோன் அடித்தேன், அவர் எடுக்கல. டக்குன்னு வைத்தியநாத சுவாமி ஐயா ஃபோன் எடுக்காத காரணத்தினால அடுத்த ஃப்ளைட் மோடில் போட்டு ஷூட் ஆரம்பிக்கலாம். விருச்சிகத்தை பற்றி வேற ஒரு நான் உட்காந்து பேசும்போது தானே உள்ளே வந்து வரும். இந்த கமல் குணா படத்தில் சொல்கிறாங்க, உன்னை நினைக்கும் போது அருவியாக கூட்டுன்னு உள்ளே ஏதோ வரும் நம்மளுக்கு. அது இயற்கை கொடுத்த வரம். டக்குன்னு ஒருத்தவங்க ஃபோன் அடிக்கிறாங்க, வைகுந்தம் அவங்க பேர். அடேங்கப்பா, அவங்க பையனுக்கு சபரிமலைக்கு மாலை போடணுன்றாங்க. அப்போ இயற்கை என்ன சொல்லுது, விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் வைகுந்தம் செல்ல வேண்டும். வைகுந்தம் செல்வதற்காக பிறந்தவர்கள். பிறருக்காக புண்ணியத்தை மட்டுமே செய்து வீண் படியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பிறவியில் முக்தி மோட்சம் உண்டு. சொர்க்கவாசல் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. நீங்கள் கீழெல்லாம் நிற்க வேண்டாம். ஏன்னா வாழ்க்கையில் அடியும் ஒரு சைடு இல்லை, 4 சைடு இல்லை, 8 திக்கிலையும் அடி வாங்கின ஒரு ஆள் விருச்சிகம் தான். நீ பயப்படாத, வைகுந்தத்துக்கே நீ செல்லக்கூடிய அளவில் இறைவனால் அனுகிரகம் பெற்ற ராசி விருச்சிக ராசி அப்படின்னு இயற்கை நம்மளுக்கு சொல்லிச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன், விருச்சிகமா நீ ஜோதிட பலன்லாம் கேட்காத, நீ ஜோதிடராகி பலன் சொல்லியா. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடாத, ஏன் கோயிலை கட்டினான்னு ரிசர்ச் பண்ணு. ஏன் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல உனக்கு சந்திரன் இருந்து அந்த இடத்துல கேது உச்சமாயிட்டான். ஞானம் மட்டும்தான் உனக்கு இருக்கும், வேற எதுவும் இருக்கு. எல்லாத்துலேயும் ஞானம் இருக்குதுன்னா அவன் தான் விருச்சிகம். மனரீதியாக டவுன் ஆவான், ஒன்றும் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருப்பான். மறுநாள் போய் பார்த்தா ஓன் ரூமை போட்டி நழுவான். விருச்சிகத்துடைய பெரிய ஒரு விதி ப்ளே பண்ணதுங்க. அப்போது விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் யாராக இருப்பினும் உங்களுக்கு சொர்க்கவாசல் உண்டு என்பதை இறைவன் சொல்கிறான். உங்களை எப்படி சொர்க்கவாசலுக்கு உங்களை கூப்பிட்றாரு? அப்போ நீங்கள் எவ்வளோ புண்ணியங்களை நிறைய செஞ்சுருப்பீங்க, ஆனால் செஞ்சு உங்களுக்கு வீண் படி வந்திருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இறைவன் நீங்கள் செய்த புண்ணியத்தை பார்த்து கொண்டு தான் இருந்திருக்கிறார், அவர் உங்களை காத்து கொண்டு தான் இருக்கிறார்னு இந்த இயற்கை மறைமுகமாக சொல்லுது. வைகுந்தமே உன்னை தேடி வருதுயா. எப்படி வரும்? நீ செய்த புண்ணியத்துக்காக சொர்க்கவாசல் தானே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. நிச்சயமாக விருச்சிகத்துக்கு இறைவனே இறங்கி வரார். எப்படி துலாத்துக்கு டிஷ்யூ பேப்பர் நம்மளுக்கு வந்ததோ, விருச்சிகத்துக்கு வைகுந்தமே வந்துச்சு. அதனால் ஒவ்வொரு விருச்சிக ராசி அன்பர்களும் யாராக இருந்தாலும் திருப்பதி அல்லன்னா ஸ்ரீரங்கம், நிச்சயமாக நீங்கள் பிறந்த திதி அன்று போயிட்டு வாங்க. இதுக்கு மட்டும்தான் திதி சொல்கிறாங்க, எதுக்குமே திதி சொல்லிட மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப ஸ்பெஷல் இருக்கு. வைகுந்தம் சொர்க்கம். நீங்கள் என்ன துவாதசியா, ஏகாதசியா, சஷ்டியா, அஷ்டமியா, நவமியா, உங்களுடைய திதி அன்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கோ இல்லை என்றால் திருப்பதிக்கோ சென்று வாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாபெரும் மாற்றத்தை சந்திக்கும். ஏன்னா நம்ம பேசினவரும் ஒருத்தர் ஏணி ஏற்றி போயிட்டார். சரி இப்படியாச்சும் விருச்சிகம் மேலே ஏறி போயிட்டுன்னு பார்த்தா அங்கேயும் ஒரு நபர் உள்ள புகுந்து ஏணியை ஏற்றிக்கும் போறார். அப்போ பாருங்க, விருச்சிகத்துக்கு மேலே ஏறலாம் நினைக்கும் போதெல்லாம் ஒரு ஆப்பு உண்டு. எப்படியாச்சும் இந்த விஷயத்துல நான் ஜெயிச்சலாம், இந்த விஷயத்துல மேலே ஏறி போயிடலன்னா அங்கே ஏணி இருந்தால் தான் நீ யாரவே முடியும். ஏணியே தூக்கிட்டா எப்படி யார முடியும்? அப்போ இறைவனால மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். எந்த ஒரு மனிதராலும் வழிகாட்டுதல்
செய்கின்ற உபதேசம் செய்கின்ற எந்த குருவாலும் விருச்சிகத்தை காப்பாற்ற முடியாது. டைரக்டா இறைவன் தான் காப்பாற்ற முடியும். ஏனியே காலி. சகுனம் கண்ணு மாடி பார்க்க பேசினே இருந்த ஏனியை ஒருத்தர் வந்து தூக்கி போறார். இப்படியாச்சும் படிப்படியாக மேலே ஏறி வந்தலான்னு பார்த்தா ஏனியே காணும். அப்போ இறைவனை மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் என்பதை இந்த சகுனம் நம் கண் முன்னாடி காட்டுது. நீங்கள் பிறந்த திதி என்ன திதியோ அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுருங்க. முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள். நீங்கள் வந்து ஒரு பஞ்சமியில் பிறந்திருக்கீங்க, சதுர்த்தியில் விட்டுருங்க. பஞ்சமியில் நான்வெஜ் சாப்பிடாதீங்க, சஷ்டிலையும் சாப்பிடாதீங்க. முன்னாடி ஒரு நாள் பின்னாடி நாள் விட்டு நீங்கள் பிறந்த திதி என்று நேராக போயிடுங்க. ஸ்ரீரங்கம் போங்க, இல்லைன்னா திருப்பதிக்கு போயிடுங்க. ரெண்டுத்தில் எந்த இடம் உங்களுக்கு உடனே போக முடியுமோ நீங்கள் பிறந்த திதி எனக்கு, நீங்கள் வளர்ப்பிறையில் பிறந்த திதியை தேய்ப்பிறையில் அதையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. அப்படி தெரியலன்னா நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க, நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய திதி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த திதி எப்போ வருதுன்னு அவங்ககிட்டயே கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. உங்கள் திதி அன்றைக்கி நீங்கள் போய் அந்த திதிக்கு உண்டான தெய்வத்தை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த திதி என்று ஸ்ரீரங்கத்தையும் திருப்பதியும் தரிசிங்க. முடிஞ்சால் திதிக்குண்டான தெய்வத்தையும் திருப்பதியும், திதிக்குண்டான தெய்வத்தையும் ஸ்ரீரங்கத்தையும் ஒரு நாளில் பார்க்க முடிஞ்சால் பார்த்துருங்க. இல்லை சார் என் திதி கோயில் ரொம்ப தூரமாக இருக்குது, ஸ்ரீரங்கம் ரொம்ப தூரமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் ஸ்ரீரங்கத்தை கண்டிப்பாக பார்த்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும், ஏன்னா சுக்கிரனுக்கு உண்டான ஸ்தலம் ஸ்ரீரங்கம், 100% சுக்கிரனுக்கு உண்டான ஸ்தலம். அது திருப்பதியும் சரி, சந்திரன் சுக்கிரன்லாம் சொல்லுவாங்க, நான் சனிக்கு சொல்லுவேன் அதிகமாக திருப்பதி. அது காரணமாக நான் ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். பெரிய மாற்றங்களை இந்த விருச்சிகம் சந்திக்கும். ஏன்னா இந்த வைகுந்தம் அப்படின்ற ஒரு ஃபோன் வரும்போது அவங்க சொல்கிறாங்க பையன் மன ரீதியாக டிஸ்டர்ப் ஆயிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விருச்சகத்தில் இருக்க பெற்றோர்களுடைய பசங்க ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். விருச்சகத்தில் இருக்க பசங்க டிஸ்டர்பாக இருக்காங்க, மன ரீதியாக மைண்டு வேவரிங்கில் இப்போ இருக்காங்க. அவங்களுக்கு மனது ஒருநிலைப்பட வேண்டும், அதுதான் இப்போ. அப்போது மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. தயவு செஞ்சு வீட்டில் இருக்காதுங்க, வெளியே போய் ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் கோவிலுக்கே போகலனாலும் பரவாயில்ல, ஒரு கொடைக்கானல் போங்க, ஒரு ஊட்டி போங்க, ஒரு திருச்செந்தூர், சும்மா வாய்ச்சி கோயிலோட சாமி பார்க்க முடியலன்னா கடல்லையாச்சும் போய் உட்காருங்க. ஒரு பீச்சுக்கு போங்க, ஒரு கேம் விளையாட போங்க, ஒரு ஃபீனிக்ஸ் மகால் போங்க, ஒரு எக்ஸ்பிரஸ் அவனி போங்க. என்ன சார் கோயிலெலாம் போக சொல்லுங்க. நீங்கள் வெளியே வந்தால் தாங்க உங்கள் மனசு லேசாகும். மன ரீதியாக பாதிக்கப்பட்டு ஒரு இடத்துல அடைஞ்சு போயிட்டீங்கன்னா இன்னும் அதிகமாக அடைஞ்சு போய் சூசைட் தாட்டு வரைக்கும் உங்களை கொண்டு போய் விட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போகும்போது மறுபடியும் டவுன் ஆவீங்க. ஸோ தூங்குறதுக்கு மட்டும் வீட்டுக்கு போங்க, அதிக நேரம் வெளியில் செலவிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றம் உங்களுக்கு உண்டு. நிச்சயமாக 100% உண்டு. சார் இதை தாண்டி எதனா கோயில் இருக்கா சார் அப்படின்னு கேட்பாங்க. நான் சார் எல்லா ஊருக்கும் சென்டர் திருச்சி, ஸ்ரீரங்கம். நீ கோயம்புத்தூர்லேருந்து வந்தாலும் சென்னையிலேருந்து வந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரே ட்ராவலிங் ஹவர் கிலோமீட்டர். முடிஞ்சால் திருப்பதி. எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் முதல்ல தாயாரை பார்த்துட்டு அப்புறம் பெருமாளை பாருங்கள். பெருமாளை பார்த்துட்டு தாயாரை பார்க்காதீங்க. ஏன்னா சுவாமியே தன்னுடைய மார்பிளை தாயாரை தாங்குவார், அது வேறு விஷயம். ஆனால் தாயாரை பார்த்துட்டு பெருமாளை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்களுக்கு மனிதர்களால் உதவி கிடைக்காது. நீங்கள் ஏறுற ஏனியை அவன் தூக்கி போயிடுவான், அவன் தட்டி விட்டுடுவான். இறைவனால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். நீங்கள் யாரையும் நம்பாதீங்க இறைவனை தவிர. நீங்கள் நேரடியாக டைரக்டு பிள்ளைங்க, இறைவனுடைய டைரக்டு பிள்ளைங்க. இறைவனுடைய பக்கத்திலே வச்சுருப்பார் உங்களை. தண்டமாவோ ஓலைச்சுடியாவோ ஒரு பொருள் பக்கத்திலே இருக்குன்னா அது விருச்சகம் தான். அதனால தான் என்னை மீறி யாரா அவனை காப்பாற்றிட முடியும், தூக்குடா ஏனிய அப்படின்றார். ஸோ இறைவனை நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றம். அதுவும் நீங்கள் சிவபக்தராக இருக்கீங்க, சாய்பாபா பக்தராக இருக்கீங்க, திடீர்னு பெருமாளை கும்பிட சொல்லிட்டீங்களே சார். நான் சொல்லலை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன். கலெக்டர் பில் வச்சார், நான் பியூனு, வெளியூரவங்கள உள்ளே அனுப்புறது தான் என் வேலை. கலெக்டர் ஏன் உங்களை கூப்பிட்டாரு, நீங்கள் ஏன் கலெக்டரை பார்க்க வந்தீங்கன்னு உங்களுக்குள்ள விவாதம். உங்கள் ஊருக்கு தண்ணி வரல, உங்கள் ஊரில் வரப்பு சரியில்லைன்னா நீங்கள் கலெக்டர்கிட்ட பேசிங்க. பெருமாள் ஏன் என்ன கூப்பிட்டாரு, நீங்கள் பெருமாள்கிட்ட பேசிங்க. எனக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிட்டேன். நான் ஓவர் லுக் பண்ணி எதனா மாற்றி சொல்லணும்னா உள்ள கலெக்டர் என்ன செஞ்சிருவாப்புல அப்புறம். அதனால் எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, எனக்குன்னு ஒரு கோடு இருக்குது. இயற்கை சொல்வதை நான் சொல்லுவேன், அவ்வளோதான். நான் ஒரு வேலைக்காரன், இயற்கைக்கு நான் வேலைக்காரன். அப்போ தான் அது என்ன ஒழுங்காக கூலி கொடுக்கும், அது என்ன ஒழுங்காக பார்த்துக்கும். நான் ஓவராக பண்ணேன்னா என்னை வேலையை விட்டு தூக்கிட்டு இன்னொரு ஆள் அது வேலைக்கு வச்சுக்கும். யார் சொல்கிறது கேட்குறாங்களோ அவங்கள வச்சுக்கும். ஆனால் நான் சொன்னதை சொல்லிட்டேன், ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. ஃபாலோ பண்ணும்போது மாபெரும் மாற்றங்களை சந்திப்பீங்க. நிச்சயமாக. அதேமாரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும், அந்த பெருமாள் கோயில்னு வரும்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஊர் இருக்குது. தெரிஞ்சு இருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு முறையாவது வாழ்க்கையில் செல்லணும் சார் இந்த கோயிலுக்கு. தென்னாங்கூர்
வந்தவாசி பக்கத்தில் தென்னாங்கூரில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அட்டகாசமான டெம்பிள் சார். உண்மையிலே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு டெம்பிள் இருக்கான்னு முதல் முறை போகிறவங்க அனைவருமே ஆச்சரியப்படுவீங்க. வந்தவாசிக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டரில் சலுக்கை, பாதிரி அப்படிலாம் ஊர் வரும். தென்னாங்கூர் அப்படின்னு ஒரு ஊரில் பில்டிங்கே வேறு லெவலில் இருக்கும். அந்த நார்த் சைடு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்ரீரங்கம், தென்னாங்கூர், திருப்பதி இந்த மாதிரியான ஊர்களுக்கு போங்க. உங்கள் ஊர்லேயே பழைய பெருமாள் கோயில் இருந்தாலும் தொடர்ந்து வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. நிச்சயமா. விருச்சிக ராசிக்காரங்க ஏன் சார் ஒரு மன அழுத்தத்திலே இருக்காங்களே, என்ன காரணம்? விருச்சகம் சார், நல்லா கேட்டுங்க. ஒரு மோட்ச வீடு 3 வீடு சொல்கிறோம். கடகம், விருச்சகம், மீனம். 3மே நீர் ராசி. ஆனால் வெவ்வேறு நீர். நம்ம நெருப்பு ராசிக்கும் வெவ்வேறு நெருப்புன்னு சொல்லுவோம். யாகம், அடுப்பில் எரிகிற தீ, வீட்டில் இருக்கிற தீன்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த விருச்சகம் என்பது 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய நீர். கடகத்தில் இருக்கிறது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நீர். மீனத்தில் இருக்கிறது காலில் இருக்கக்கூடிய நீர். சார், மீனத்துக்கு காலில் பிரச்சனை வரும், கடகத்துக்கு மார்பில் பிரச்சனை வரும், விருச்சகத்துக்கு பிறப்புறுப்பில் பிரச்சனை வரும். இந்த 3 இடத்துல நீர் இருக்குது ஒரு மனுஷனுக்கு. 3 இடத்துலையுமே நீர் இருக்குது. தண்ணி கோத்துக்குச்சுன்னுவான் காலில். சுகர் அதிகமாகிடுச்சுன்னா கட்டவரில் எடுக்கணும். சில பேருக்கு நடந்தால் கால் வீங்கிடும். இப்போது இந்த விருச்சகத்தில் என்ன ஆகுதுன்னா, ஏன் விருச்சக ராசி ஜெயிக்குது தெரியுமா சார்? இப்போ சிம்ம ராசிக்கு என்ன பார்த்தோம்? ராசிநாதன் பாதகத்தில் உச்சம் அடையுது. விருச்சகத்துக்கு பாதகத்தில் நீச்சம் அடைகிறார். ஏன்னா விருச்சகத்துக்கு பாதகத்தில் உச்சம் அடைகிற மாதிரி இந்த பிரபஞ்சம் ஏற்றி இருந்துச்சுன்னா, ஏற்கனவே காலபுருஷனுக்கு 8, ராசிநாதனும் பாதகத்தில் கடகத்தில் உச்சனா இவன் வாழவே முடியாது. அப்போ சிம்மத்துக்கு ஏன் பாதகத்தில் உச்சத்தில் வச்சாருன்னா, அவன் காலபுருஷனுக்கு 5 எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான். அவனுக்கு பாதகத்தில் ராசிநாதன் உச்சமானாலும் அவனால் சமாளித்து வர முடியும். இவன் இயற்கையாகவே அடி வாங்கி நொந்து நூலாக இருப்பான். இவனுடைய ராசிநாதனை போய் பாதகத்தில் உச்சம் அடைய வச்சா இன்னும் இவனால் தாங்க முடியாது. ஏற்கனவே அவன் 10,000 தாங்குறான், இன்னும் 1000 தூக்கி வச்சா செத்துருவான். அது இயற்கைக்கு தெரிஞ்சிச்சு. அதனால என்ன பண்ணுச்சுன்னா, விருச்சகத்துக்கு செவ்வாய் பாதகத்தில் நீச்சம் அடைஞ்சிச்சு. 3ஆம் இடம் என்ன சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் உச்சம் அடையல. அதனால விருச்சக ராசிக்கிறேன் எவ்வளோ துவண்டு போனாலும் வாடா பார்த்துக்கலான்னு. எவனா அவனால யார் நீ? ஒரு ரோட்டில் போய் ஒரு சண்டை கூட போகிறேன், மற்றவன் ஏரியாவில் போய் தில்லா ஒருத்தன் சிங்கிளாக நின்று சண்டை போடுறான்னா அவன் தான் விருச்சிக்கும். அவன் எதில் டவுன் ஆவான்னா, காதல், அன்பு, பாசம், பணம், உறவு இதில் தான் ஏமாந்துருவான். சண்டையிலலாம் அவன் அடிச்சுக்க முடியாது. அண்டர்டேக்கர் மாதிரி ஆள் காலின்னு நினைப்பான், திரும்பி பார்த்தா அண்டர்டேக்கர் நிற்பான். விருச்சக ராசி அண்டர்டேக்கரும் ஒன்று சார், எவனும் சாய்க்க முடியாது இறைவனை தவிர. சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால மனக்குழப்பங்கள் அதிகம். நீர் ராசின்றதுனால மனக்குழப்பங்கள் அதிகம். அது ஒரு ஸ்திரமான ராசி என்பதனால் ஸ்திரமான முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காக குழப்பிக்கும் தன்னையே போட்டு. இது சரத்தில் போயிருந்தால் விலை மாறி இருக்கும், பலனே மாறி இருக்கும். ஸ்திர ராசியில் நீர் வரதுனால நீர் எப்படி ஸ்திரமாக அலமோதாமல் இருக்கும்? இந்த ட்விஸ்டே வச்சுட்டான் இறைவன். ஸ்திர ராசியில் போய் நீர் ராசி மாட்டிச்சு. இதுதான் இங்கே பிரச்சனையே. அவங்களால ஸ்திரமாகவும் இருக்க முடியாது, சரமாகவும் இருக்க முடியாது, உபயமாகவும் இருக்க முடியாது. பெரிய டிராபேக்காக தான். அதனால தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி. விருச்சகத்தை மாரி ஒரு ஸ்ட்ரெஸ் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ குழப்பங்களை தனக்குள்ளே அப்படியே போட்டு நச்சரிச்சு. விருச்சக ராசினால ஸ்ட்ரெஸ்ஸில் முடி கொட்டுறது, தலையில் பிம்பிள்ஸ் வரது, இதெல்லாம் விருச்சகத்துக்கு நடக்கும். ஏன்னா கேது வேறு அங்கே உச்சம் முடியல. கேதுனா முடி வேறு. இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் முடியே வெட்டாமல் ஜடை விட்டுன்னு சுற்றுவான். இல்லைன்னா முடியே கொட்டி போய் வழுக்கையா சுற்றும். ஏன்னா அவ்வளோ மூளையில் அவ்வளோ ப்ரெஷரு பார்க்குறவெல்லாம் ஏமாத்தினா என்ன பண்ணுவாங்க? இவங்ககிட்ட ஒரு பெரிய டிராபேக்கு சார், கொஞ்சம் பணிவை கற்றுக்கணும். நான் வளையவே மாட்டேன், நேராக தான் நிற்பேன்னா. இல்லை, இது ஏன் கேட்டேன்னா, நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் அடுத்த நாள் போய் கதவை பூட்டிட்டு அழிவாங்கன்னு சொல்லிட்டு வேறு எந்த ராசிக்கும் நான் சொல்லலை, விருச்சிகத்தை தான் சொன்னீங்க. ஸோ அது ஸ்ட்ரெஸ்ஸு தானே காரணம் தான் அந்த கேள்வியை கேட்டேன். ஆமாம், நீங்கள் விருச்சிகம் எத்தனை பேர் வேணாலும் எடுத்துக்கங்க, ஜாலியாக இருக்கிறானா 2 நாள் 3 நாள் இருப்பான், 4ஆவது நாள் கதவை போட்டின்னு ஓன்னு அழுவான். விருச்சிகத்துக்கு விதிக்கப்பட்ட விதி. சார் அப்போ நாங்கள் ஜாலியாகவே இருக்கக்கூடாதா? கிடையாது, அப்படி கிடையாது. அது சொல்லலையே, இயற்கை அப்படி சொல்லலையாங்களே. நீங்கள் ஏன் அழுவுறீங்க? எப்போ ஒருத்தன் அழுவான்? தன்னம்பிக்கை குறையும் பொழுது, தனக்கு நினைத்த விஷயங்கள் நடக்காத பொழுது, தனக்கு ஏற்பட்ட துரோகங்களை நினைத்து தான். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் நடக்குது? அப்படி நடந்தால்தான் கேது உச்சமடையும். கேதுன்னா ஞானம். அந்த ஞானம் உங்களுக்கு கிடைத்தால்தான் நீங்கள் அது 4 பேருக்கு கொடுக்க முடியும்.
அப்போது இறைவன் என்ன சொல்கிறான், ஏய் நீ வழிகாட்ட பிறந்தவன்டா, அதனால் உனக்கு நான் வழியை எப்படி காட்டணும்னு முதல்ல உன்னை ட்ரையல் பார்க்குறான்றான். இது புரியாமல் நம்ம இறைவனை திட்டக்கூடாதுல்ல. இறைவன் யாருமே தேர்ந்தெடுத்துக்கல, விருட்சகத்தை தானே தேர்ந்தெடுத்திருக்கான். நிச்சயமா நிச்சயமா. அதனால் நன்றி சொல்லணும் சார் விருட்சகத்தை. அருமை சார், அருமை. நெஞ்சாத நன்றிகள் சார். சுகமே சொல்லுங்கள். சுகமே சொல்லுங்கள் சார்.